ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் படிச்சுக்கோங்க. நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. கொடுக்க போகிற இன்ஃபர்மேஷன் வந்து ஜஸ்ட் ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். நாங்கள் உங்களோட எந்த விதமான ப்ராஃபிட்க்கோ லாஸுக்கோ நாங்கள் பொறுப்பில்லை. அண்ட் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட ஒரு வாட்டி கன்சல்ட் பண்ணுறது பெட்டர். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு கம்பெனியோட ஸ்டாக் ஸ்ப்ளிட் அனௌன்ஸ்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அது எந்த கம்பெனிங்கிறதுக்கு முன்னாடி ஸ்டாக் ஸ்ப்ளிட்னா என்ன? ஆக்சுவலி ஸ்டாக் ஸ்ப்ளிட்னா என்னென்னா, உங்களுக்கு இந்த ஃபோட்டோவே தெரியும். இப்போ ஒரு ஷேரோட ப்ரைஸ் வந்து 100 ரூபாய் இருக்குன்னு வைங்களேன். அந்த ஒரு ஷேரை வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. ஸ்ப்ளிட்னா என்ன, உடைக்கிறது அவ்வளோதான். ஸோ ஒரு ஷேர் வச்சுருக்கவங்களுக்கு 2 ஷேரை உடைச்சி ஒரு ஷேரோட வேல்யூ 100 ரூபாயிலேருந்து 50 ரூபாய் மாற்றி கொடுத்துருவாங்க. இது அவங்க கொடுக்குற ரேஷியோ பொறுத்து டிஃபர் ஆகும். ஒரு சில கம்பெனி 1:2ம்பாங்க, ஒரு சில கம்பெனிலாம் 1:10 வரைக்கும் கொடுப்பாங்க. அப்படின்னா ஒரு ஷேரை வந்து 10 ஷேராக உடைப்பாங்க. அப்போ 1000 ரூபாயில் இருக்கிற ஒரு ஷேர் வந்து 10 உடைச்சி 100 ரூபாய்க்கு வந்துடும். உங்களுக்கும் ஒரு ஷேர் வச்சுருந்த இடத்துல 10 ஷேர் வந்துடும். இதுதான் ஸ்டாக் ஸ்ப்ளிட், வேற ஒன்றும் இல்லை. அது என்ன கம்பெனின்னா, வாரி ரினியூவபிள் எனர்ஜிங்கிற ஷேர் தான். அந்த கம்பெனி வந்து நேற்று வந்து 52 வீக் ஹை ரேட்டை வந்து ரீச் ஆகிருக்கு. அதாவது இந்த 1 இயரில் வந்து 1 இயரோட ஹையஸ்ட் ரேட்டுக்கு வந்து ரீச் ஆகிருக்குது. எதனாலன்னா, அவங்க ஸ்டாக் ஸ்ப்ளிட் அனௌன்ஸ் பண்ணுற பிளானில் இருக்கிறதுனால. ஆக்சுவலாக நேற்று 5th ஜனவரி அவங்க மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது ப்ரைஸ் வந்து 2703 ரூபா 95 பைசா. இது வந்து அவங்களோட ஸ்டாக் ஸ்ப்ளிட் வந்து அப்ரூவல் பண்ணதுனால நேற்று ஒரே நாளில் இந்த ப்ரைஸ் ரீச் ஆகிருக்கதா சொல்கிறாங்க. இந்த ஸ்டாக் ஸ்ப்ளிட் வந்து அவங்களோட போர்ட் ஆஃப் டைரக்டர் மீட்டிங்கில் வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இது இவங்க கம்பெனி வந்து ஷேர் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் வர்ற ஃபஸ்ட்டு ஸ்ப்ளிட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த 1 இயரில் இந்த கம்பெனியோட ஷேர்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுத்துருக்கு. எந்த அளவுக்குன்னா 438% கிட்டத்தட்ட 1 இயருக்கு முன்னாடி 1 லட்ச ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்றைக்கி அவங்க வந்து 4,38,000 வர ப்ராஃபிட் இருந்திருக்கும். ஆக்சுவலாக நிஃப்டி 50ல் இருக்கிற டாப் கம்பெனிஸே வந்து இது வரைக்கும் ஹையஸ்ட் ரிட்டர்னா 21.56% தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி வந்து நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு. இந்த கம்பெனி என்னென்ன இவங்களோட என்ன ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா, ஆன்சைட்டில் சோலார் ப்ராஜெக்ட், சோலார் பவர் பேனல் ப்ராஜெக்ட் அந்த மாதிரி பண்ணி அது மூலயமா ஒரு எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுற கம்பெனி. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா, அந்த 3:30 PM நேற்று தான் சொல்லலாம், நேற்று மார்க்கெட் முடிகிற நேரத்தில் 9.41% ஏறி இருக்குது நேற்றையை விட. இந்த கம்பெனி பற்றி ஸ்க்ரீனில் செக் பண்ணால் இவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் வந்து 5,202 கோடி. இன்றைக்கான கரண்ட் ப்ரைஸ் 2689. அவங்க 1 இயரில் ஹை வந்து 2,704 ரூபா, லோ வந்து 470 ரூபா. ஸோ கம்பெனியோட ரிட்டர்ன்ஸ் ஆஃப் ஏர்னிங் பார்த்தீங்கன்னா 95%. ஸோ கன்சிடர் பண்ணலாம் நீங்கள். அண்ட் இதோட கிராஃப் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயர் கிராஃபு. 1 இயர் Februaryயில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஷேர் வேல்யூ வந்து 400 சம்திங்கில் இருந்திருக்கு. 500 கிட்டத்தட்ட 500 கிட்ட இருந்திருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதோட ஷேர் வேல்யூ 2,600 ரூபாய்க்கு மேலே வந்திருக்கு. வெறும் ஒரே வருஷத்தில் 400 ரூபாயில் இருந்த ஷேர் வேல்யூ 2,600 ரூபா வந்திருக்கு. அண்ட் கம்பெனியோட பாசிட்டிவ் நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட்டு 5 இயர்ஸில் 261% வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. ஈக்விட்டி ஷேர்ஸுமே வந்துட்டு ட்ராக் ரெக்கார்ட் லாஸ்ட்டு 3 வருஷத்தில் நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் ஆஃப் ஏர்னிங் கொடுத்துருக்காங்க, 56.8%. கடன் கொடுக்குற நாளுமே வந்துட்டு 114 நாள்லேருந்து 63.80 நாளாக குறைச்சிருக்காங்க. அதாவது அவங்களுக்கு கடன் கொடுத்துருப்பாங்கல்ல, அவங்களுக்கு 114 நாளில் ரிட்டர்ன் பண்ணுறத 63 நாள்லேயே ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் இஸ் ட்ரேடிங் 49.7 டைம் இட்ஸ் புக் வேல்யூ. அதாவது அவங்களோட புக் வேல்யூ இருக்கும் இல்லையா, அதை விட 50 மடங்கு அதிகமான ரேட்டில் வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ கொஞ்சம் இருக்குது, இதை விட ரொம்ப ஹை ரேட்டில் ட்ரேட் ஆகிருக்கு இல்லையா, அதனால் ஒரு சின்ன நெகட்டிவாக இருக்குது. இவங்க பியூர் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா, இதே ஃபீல்டில் இவங்க மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க கம்பெனிக்கும் இவங்களுக்கும் உண்டான கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா,
இவங்களோட நெட் ப்ராஃபிட்னு பாருங்களேன். ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா வாரி ரினியூவபிள் எனர்ஜி வந்து 126% இருக்குது. அதே இது மற்ற கம்பெனி எல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்து இந்த டெக்னோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் வந்து அதிகமாக 104% இருக்குது. ஓவரால் கம்பேரிசன்லேயே வந்துட்டு இதுதான் டாப்பில் இருக்குது. வேறு டிவிடெண்ட் எல்லாமே கம்மி தான், மற்றதெல்லாம் கம்மி தான். ஓவரால் குவார்டர் ப்ராஃபிட் மட்டும்தான் அதிகமாக இருக்குது. வேறு குவார்டர் ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வந்து லாஸ்ட் ஒரு மார்ச் 2023 சேல்ஸ் அதிகமாக தான் இருக்குது. சேல்ஸ் பார்த்தீங்கன்னா மார்ச்சில் 61 crore, ஜூனில் வந்து 129 crore அண்ட் செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா 150 crore. அதே மாதிரி ப்ராஃபிட்டும் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 3 குவார்ட்டராக அதிகமாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் ஓவரால் ப்ராஃபிட் லாஸ் இயர் வைஸ் பார்த்தீங்கன்னா மார்ச் 2021 7 கோடி, அதே இது 2022 வந்துட்டு 24 கோடி, அதே இது 2023 இப்போ பார்த்தீங்கன்னா 84 கோடி ப்ராஃபிட் கட்டுறாங்க. ஸோ ப்ராஃபிட் வைஸ் நல்ல கம்பெனி தான் அது. ஷேர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர்ஸ் வந்து அப்படியே ஹோல்டிங்கில் இருக்கிறாங்க. மேபி பார்த்தீங்கன்னா 72லேருந்து 74.5% ஆயிருக்குது. எஃப்ஐ வந்து கொஞ்சமே இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரொமோட்டர்ஸ் அண்டு ரீட்டைலர் ஹோல்டிங்காக தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.